ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய ஒரு திருவிழா நடக்க போகுது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். நாளைக்கு ஜெகநாதர், பூரி ஜெகநாதருடைய ரத யாத்திரை நடக்க போகுது. ஒரிசால இருக்கக்கூடிய ஜெகநாத பூரி ரத யாத்திரை. உலகத்திலேயே பெரிய திருவிழா இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு மக்கள் வந்து அதுல கூடுவாங்க. ஸோ அதனால இந்த திருவிழா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஜெகநாதர் அப்படின்னு அவருக்கு பேரு. ஜகத் அப்படின்னா உலகம் இல்லையா? உலகத்திற்கு நான் தான் நாதர், நான் தான் வந்து தலைவன் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப பெரிய தேர்ல இறங்கி வரார். ஸோ முதல்ல இந்த உலகத்துல வந்து கடவுள் வந்து கோயில விட்டு வெளியில வந்தார் அப்படின்னா, அது அந்த கோயில்ல தான் ஆரம்பிச்சது. ஸோ இன்னைக்கு அந்த கோயில்ல இருந்து ஆரம்பிச்சு தான் நம்ம என்ன பண்றோம்? நெறைய ஊர்கள்ல வந்து தேர் திருவிழாலாம் பண்றோம் இல்லையா? நம்ம மதுரையில சித்திரை திருவிழாவா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஊர்ல வந்து தேர் திருவிழா இப்ப நடக்குது. தேர் திருவிழா அப்படின்னா என்னது? கோயில்ல இருக்கக்கூடிய கடவுள் என்ன பண்றாருன்னா, நம்மை பார்ப்பதற்காக, நம்மள வந்து பார்க்கிறதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, ரோட்ல அவர் இறங்கி வரார். ஏன்னா, நம்மள நெறைய பேர் கோயிலுக்கே போறது கிடையாது. நேரம் இல்ல, நேரம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால என்ன பண்றாரு, இறங்கி வந்து நம்மள பார்க்க வரார். அதேபோல ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பப்ப கொஞ்சம் நாட்டுல வந்து உள்ள போய் பூந்து பார்ப்பாங்க. நாட்டுல எப்படி நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா, ராஜா வந்து வெறும் அரசவையில உட்கார்ந்துட்டு இருந்தா மட்டும் பத்தாது. அப்பப்ப என்ன பண்ணணும், ஊர்லயும் இறங்கி பார்க்கணும். ஊர்ல நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி இறங்கி பார்க்கணும். அதுபோல கடவுள் வந்து உலகத்துக்கே ராஜாவா இருந்தாலும் என்ன பண்றாரு? அவர் இறங்கி வந்து பார்க்கிறாரு. மக்கள் நிலவரம் எப்படி இருக்கு? மக்கள்லாம் எப்படி சந்தோஷமா இருக்காங்களா? இல்லையா? என்ன பிரச்சனைகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? வந்து இறங்கி பார்க்குறாரு. சோ இதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதான் ரத யாத்திரைன்னு சொல்லி சொல்றோம். தேர் திருவிழான்னு சொல்லி சொல்றோம். இது முதல் ஆரம்பிச்சது அப்படிங்கிறது ஜெகநாத் புரின்னு சொல்லி சொல்லலாம். உலகத்திலேயே பெரிய தேர் திருவிழா அப்படிங்கிறது ஜெகநாத் ரத யாத்திரை தான். நாளைக்கு இது நடைபெறுது. நாளைக்கு வந்து நெறைய கோயில்கள்ல வந்து இந்த ஜெகநாத ரத யாத்திரை பண்ணுவாங்க. இந்த ஜெகநாத ரத யாத்திரை பொதுவா வந்து பூரியில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, ஸ்ரீல பிரபுபாதர், இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் இருக்கார் இல்லையா? ஸோ இந்த ஸ்தாபகாச்சாரியர்ல ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த ரத யாத்திரையை உலகம் முழுவதும் கொண்டு போனார். அவர் ஒருத்தருடைய கருணையினால எந்த ரத யாத்திரையானது வெறும் பூரியில மட்டும் நடந்துட்டு இருந்துச்சோ, அந்த ரத யாத்திரையானது இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, உலகம் முழுவதும் பரவி இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம இஸ்கான் டெம்பிள் என்ன பண்றோம்னா, நெறைய கோயில்கள்ல இந்த ரத யாத்திரை அப்படிங்கிறத பண்ணுவோம். இன்னைக்கும் நெறைய ஊர்கள்ல அமெரிக்கால இப்படி நெறைய ஊர்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, எல்லா நாடுகள்லயும் இந்த ரத யாத்திரை நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு ரத யாத்திரை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமா இருந்ததோ, இந்திய மக்கள் மட்டும் கொண்டாடிட்டு இருந்தாங்களோ, அந்த ரத யாத்திரையானது இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதுடைய கருணையினால தான்.